என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு கண்டென்ட் போட வந்திருக்க? ஏதாவது கண்டென்ட் இருக்கா? இருங்க. ஆ. என்ன? பெத்தி சுட்டுட்டானுங்க. ஆமாங்க, பெத்தி படத்தோட ரோஸ்ட்டை தான் பார்க்க போறோம். ஒருத்தரை பத்தி நம்ம பேசக்கூடாது, அவர் பண்ண சம்பவம் பேசணும். அப்படிப்பட்ட சம்பவம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேங்குன்னு இருந்தா அதுல ஒருத்தன் மட்டும் இருப்பாங்க. அதாவது எனக்கு இதுல எல்லாமே தெரியும், அதுல எல்லாமே தெரியும். நான் போனாலே 6 அடிச்சிருவேன், நான் போனாலே கோல் போட்டுருவேன்னு. ஆனா அவன் விடுறதெல்லாம் பீலாவா இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு பீலா கேரக்டர் உண்மையிலே இருந்து அது ஒரு மாஸ் கேரக்டரா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பெத்தி படம். ஜென்டில்மேன், இவன் ஒரு ஆளுக்கு ஒரு பேர் சாம். இவர் கிரிக்கெட் ஆடுவாரு, ஃபுட்பால் ஆடுவாரு, குஸ்தி ஆடுவாரு, கராத்தே போடுவாரு. இது இல்லாம இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸும் விளையாடுவாருங்க. ஹீரோவோட என்ட்ரிங்க. எடுத்தோன்னே கையில கிரிக்கெட் பேட்டோட வராரு. வந்தோடனே பயங்கரமான கிளாஸான ஷாட்ஸ் எல்லாம் ஆட போறாருன்னு பார்த்தா பாக்குறவனெல்லாம் கிறுக்கன்னு நினைச்சு படம் எடுத்திருப்பாங்க போல. இவரு பாட்டு கண்டபடி சொல்றாரு. ஏய், இந்த ஷாட் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்ல, இது அது இல்ல? Linga baby, if you are bad, I am your dad. Your favorite player, Petti sir. இந்த படத்தோட இன்ட்ரோ சீன்ஸ்ல எல்லாரும் தன்னோட ஃபேவரட் பிளேயர் பெத்தி பெத்தி பெத்தின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கலக்கி இருப்பாரு. ஆனா ஃபுட்பால் இந்த படத்தை விளையாண்டுருக்க மாட்டாரு. அப்புறம் ஏன்டா ஃபுட்பால் பிளேயர் சொல்றாங்கன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இதுல கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இந்த படம் ஆக்சுவலா 7 மணி நேரம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸையும் வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது வழக்கமா எல்லாரும் ஸ்போர்ட் மூவி எடுத்தாவே நம்மளை ஏமாத்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மூவின்னு. இதுதான் ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் மூவி. இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா பால் இங்க தானே விழும் சார், அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட்ல இருந்து இல்ல சார், 3 கிரவுண்டு தள்ளி சார். ஒரு டீம்ல பெத்தி இருக்காரு அப்படின்னா அந்த டீம் தாங்க தொடர்ந்து ஜெயிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர் பெத்தி. ஆனா இவரையே தோக்கடிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது 11 vs 11ல கிடையாது, 21 vs 1ல. ஆமாங்க, கூட இருக்கிற டீம்லயும் சேர்த்து முதுகுல குத்திட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இவர் ஆடுற ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ தரமா இருக்கும். 3 கிரவுண்டு தாண்டி போய் விழுதுன்னா அந்த பேட் எப்படிப்பட்ட பேட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கோவத்துல பேட்டை போட்டு உடைச்சிடுறாரு. அதாவது அந்த கிரெடிட் அந்த பேட்டுக்கு போயிடக்கூடாதான். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. இப்போ கிரிக்கெட்ல தோத்துட்டாரு. ஒரு கட்டத்துல இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி தேவைப்படுது. அதுக்காக குஸ்திக்கு போறாரு. குஸ்தியோட வாத்தியார் யாருன்னா சிவராஜ்குமார். சிவராஜ்குமார் இவர் போய் குஸ்தின்னு கேட்டோன்னே பொரடியில அடிச்சு போடான்னு துரத்தி விட்டு வீட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. மூட்டை தூக்க வைக்கிறதுல இருந்து, குடம் தூக்க வைக்கிறதுல இருந்து இந்த மாதிரி வீட்டு வேலையை வாங்க வச்சிட்டாரு. வீட்டு வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது குஸ்திக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம், அதை பார்த்து எப்படியாவது வந்து மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போனா இந்த மாஸ்டர் என்ன பண்றாரு பாருங்களேன். இருக்கியா போறியா, இருக்கியா போறியா, இருக்கியா போறியா. இந்த டைரக்டர் ஜாக்கி சானோட பயங்கரமான ஒரு தீவிர ரசிகர்னு நினைக்கிறேன். கராத்தே கிட்ல இருந்து சில விஷயத்த அப்படியே இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அதை காப்பின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ஏன்னா வீட்டு வேலை எப்படி வாங்கினாரோ அதுல இருந்தே அப்படியே குஸ்தி எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு இந்த சிவராஜ்குமார் மாஸ்டர். பெத்தி இவர் மீசையெல்லாம் பார்த்துட்டு ரங்கமாத்தியார் மாதிரி இவர் சொல்லி கொடுத்தா யாரும் ஜெயிக்க மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. ஆனா இவர் ஒரு தரமான வாத்தியாரு, இவர் சொல்லி கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு புத்தி வந்துச்சு. என் ஒய்ஃப் வந்து அரிசி மூட்டையை தூக்கு, போய் மளிகை கடைக்கு போயிட்டு வா, தண்ணி கேனை தூக்கு, இதெல்லாம் சொன்னது வந்து என்னையும் ஒரு குஸ்தி பிளேயரா மாத்தணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஒரு குஸ்தி மேட்ச்ல இவருக்கு கால்லையும் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் குஸ்தியும் தொடர முடியல, கிரிக்கெட்டையும் தொடர முடியல, வேற எந்த ஸ்போர்ட்ஸுமே தொடர முடியல. ஆனா இவர் எப்படியாவது இன்டர்நேஷனல் லெவல்ல போய் பெருசா சாதிக்கணும்னு மட்டும் நினைக்கிறாரு. அதுக்கு இந்த டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த கருமத்தை நீங்களே பாருங்க. இப்படி கால் போனதுக்கு அப்புறம் பேரா ஸ்போர்ட்ஸ்ல போய் அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கிரிக்கெட்ல குஸ்தியில அவர் தான் எத்தனையோ கேம் விளையாண்டாரு. சரி, ஆமா, ரன்னிங் ரேஸ்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் வின் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கோல்டு மெடல் போடும்போது என்ன பண்றாருன்னு பாருங்களேன். இந்த பெத்தி இந்திய நாட்டு குடிமகன் இல்ல சார்.
ஏன்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? இவ்வளோ பேசுனியே, எங்கேயாவது ஹீரோயினை பத்தி பேசுனியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பயனும் இல்ல. படத்தோட மைய கருவே என்னன்னா, ஒரு ஊருக்கு ட்ரெயின் நிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இவ்வளோ போராடுறாரு. ஆனா இவர் இவ்வளோ போராடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கதை கேட்டார்ல ஆரம்பத்துல இருந்து, இவ்வளோ தூரம் அந்த ஆளை நடத்தி கூட்டு போய் அங்க போய் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஏங்க அந்த ஆள் உண்மையிலேயே என்னங்க நினைச்சிருப்பாரு? ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதையும் இந்த ஜானருமே ரொம்ப சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான கதைகளும். ஆனா ரொம்ப ஹீரோக்கு பில்டப் கொடுக்குற ரொம்ப இல்லாஜிக்கல் சீன்ஸ்லாம் போட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு ட்ரால் மெட்டீரியல் மூவியா தான் மாத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோலாம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆர்மேன்.